ராமசாமி எப்படி பார்க்குறீங்க இந்த தீர்ப்பின் முக்கியமான அம்சங்கள் என்ன நீங்கள் பார்க்குறீங்க? இப்போ இதில் பாரத மண்ணிற்கும் தமிழ் மக்களுக்கும் முதற்கண் வணக்கம். முக்கிய அம்சம் அப்படின்றது ஒன்று, ஸ்டார்டிங்லேயே பெட்டிஷனர்ஸ் பற்றின அந்த சந்தேகம், அவர்கள் வந்து ஒவ்வொரு பெட்டிஷனையும் என்னென்ன கேட்டகரியாக பிரிக்கிறாங்க அப்படின்றது ஒரு பார்ட். அதை வந்து இன்னும் அவங்க ஃபைனலாக கன்க்ளூஷனுக்கு வரல. அது சம்மந்தமாக ஸ்டேட்டும் அஃபிடவிட்ஸ் தாக்கல் பண்ணணும், அந்தந்த பெட்டிஷனர்ஸும் அஃபிடவிட்ஸ் தாக்கல் பண்ணணும். அது ஒன்று கிரெடிபிலிட்டிக்காக. இரண்டாவது விஷயம், எதற்காக சிபிஐ என்கொயரி தேவை, எந்த காலகட்டத்தில் தேவை அப்படின்றத வந்து பார்க்கும்போது அவர்கள் வந்து 1030 அதற்கப்புறம் திரும்பி 1031 அவர்கள் வந்து சிபிஐ எதற்காக தேவை அப்படின்றது ஏற்கனவே நாங்கள் வெஸ்ட் பெங்கால் சம்மந்தப்பட்ட ஒரு வழக்கில் நாங்கள் வந்து பெரிய தீர்ப்பாகவே கொடுத்துருக்கோம். அப்படின்றத ரிலை பண்ணி பப்ளிக் வந்து ஒரு கான்ஃபிடன்ஸ் இன்ஸ்டில் பண்ண வேண்டிய அவசியம் இருக்கிற எல்லா வழக்குகளையும் நாங்கள் உள்ள வேற ஒரு நியூட்ரல் ஏஜென்சி வரணும், இல்லை வேற ஒரு ஏஜென்சி வரணும்னு நாங்கள் பார்க்கலாம். இதை ஏற்கனவே நிர்ணயம் செய்திருக்கிறோம். இந்த ஒரு பர்டிகுலர் கேஸில் டெஃபினட்டாக பப்ளிக்கோட கான்ஃபிடன்ஸை இன்ஸ்டில் பண்ண வேண்டிய அவசியம் இருக்கிறது. அதற்காக நாங்கள் சிபிஐ வந்து கன்சிடர் பண்ணுறோம். அட்மோஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் அப்படின்ற அந்த இதையும் பயன்படுத்தி அவர்கள் வந்து சிபிஐ கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அவங்களோட காரணமாக. இப்போ இன்ட்ரீம் ஆர்டரில் ஒரு ஃபைனாலிட்டியே வந்துருச்சு அப்படின்னு இம்ரான் சொல்கிறார். அது அதை எப்படி புரிஞ்சிக்க வேண்டியிருக்கு? இரண்டு காரணங்கள். ஒன்று வந்து தமிழக அரசு இருந்த அதே வேகத்தில் அவங்களோட கவுண்டரை இந்த வேகத்திலே போட்டிருக்கலாம். ஏன்னா ஜென்ரலாக அவங்களுக்கு வெள்ளிக்கிழமை ஒரு வழக்கு வருது அப்படின்னா அவங்களுக்கு முன்னாடி தெரிஞ்சிருக்கும். இந்த மாதிரி ஒரு முக்கிய வழக்குக்கு ஜென்ரலாக வந்து அவங்க ஏதாவது ஒரு ப்ரிலிமினரி கவுண்டராவது ஒன்று தாக்கல் பண்ணிடுவாங்க. இதில் அவங்க ஆவணங்கள் தாக்கல் பண்ணாங்க. ஆனால் அவங்க வந்து அவங்களோட ரிப்ளை, அதாவது பெட்டிஷனர்ஸோட கிரெடிபிலிட்டி, அவங்களோட லோக்கஸ், இல்லை அவர்களோட காரணம், அப்படிலாம் தமிழக அரசு என்ன செயல்களை சரியாக செய்தது, இல்லை இது தமிழக அரசு இனிமே இந்த இன்வெஸ்டிகேஷனை கண்டினியூ பண்ண போகிறதுல இது கோர்ட் மானிட்டர்ட் ஒரு எஸ்ஐடி ஒன்று இருக்குது, அந்த எஸ்ஐடி சூப்பர்வைஸ்ட் ஒரு என்கொயரி நடக்க போகுது அப்படின்றதையும் அவர்கள் வந்து எதனால அதில் நியூட்ரலிட்டி இருக்குது, பப்ளிக் கான்ஃபிடன்ஸ் ஏற்கனவே இருக்கு அப்படின்றத தெரிவிச்சிருக்கலாம். அதற்கான ஆவணங்கள் அடிப்படையான தாக்கல்கள் அவர்கள் ஒன்றும் பண்ணல. ஸோ அதற்கான வாய்ப்பையும் கேட்டாங்க. அந்த வாய்ப்பு தான் இப்போ 8 வாரத்துக்கு அவர்களுக்கு அதற்கான காலம் கொடுக்கப்பட்டிருக்கு. அதை அவங்க ஃபைல் பண்ண வேண்டிய தேவை. ஸோ அப்போ நீதிமன்றம் வந்து எல்லா தரப்பையும் கேட்டு, முக்கியமாக ஆதவர்ஜுனா அவர்கள் தரப்பு, ஜிஎஸ் மணி அவர்கள் தரப்பு, இதெல்லாம் பார்க்கும்போது முக்கியமாக அவர் கேட்குற சில விஷயங்கள் வந்து அந்த பப்ளிக் கான்ஃபிடன்ஸ், அது மட்டும் இல்லாமல் யார் மேலே புகார் கொடுக்கப்பட்டிருக்கோ அவர்களுக்குமே வந்து இந்த என்டையர் என்கொயரியில் ஒரு கொஸ்டின் இருக்குது. இது வந்து பப்ளிக்கில் ஏற்கனவே அவைலபிளாக இருக்கிற இன்ஃபர்மேஷனே வந்து கொஸ்டினபிளாக இருக்குது. அந்த ப்ராசஸில் ஒரு டவுட் ஏற்பட்டிருக்கு அப்படின்ற போது அந்த கான்ஃபிடன்ஸ் இன்ஸ்டில் பண்ணணும் அப்படின்ற ஒரு காரணத்துக்காக இதை வந்து கொண்டு வரணும் அப்படின்ற ஒரு ரீசனை அவங்க கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறமாக அதில் வந்து ஒரு டிரான்சிஷனல் ப்ராசஸ். அதனால தான் அவங்க ஏன் அந்த ஒன் மேன் என்கொயரி கமிஷன் எஸ்ஐடியை வந்து அவங்க வந்து கம்ப்ளீட்டா செட் அசைட் பண்ணல, அண்டர் சஸ்பென்ஷன் மட்டும் தான் அவங்க வச்சிருக்காங்க அப்படின்னு பார்க்க வேண்டிய தேவை இருக்கு. சஸ்பென்ஷனா எப்ப வேணா அதை ரிவோக் பண்ணலாமா? அப்போ ஸோ இந்த வழக்கு வந்து இறுதியாக தீர்ப்பாகும் போதோ இல்லை அடுத்த ஒரு ஹியரிங் வரும்போதோ அவர்கள் இந்த தீர்ப்பே வந்து தற்காலிகமாக கொடுக்கப்பட்டது தான், அப்போ ஒரிஜினலாக நடந்ததே சரி, அதனால அதை கண்டினியூ ஆகலாம்னு கொடுக்கலாம். அதற்கான பாசிபிலிட்டி இருக்கு. இல்ல எவ்வளவு ப்ராபபிள் அப்படின்னு ஏதாவது ஃபிக்ஸ் ஆயிருக்கா? இல்ல அது ஏன்னா அந்த கவுண்டர் ஃபைல் பண்றதுல இப்போ புதுதாக ஒரு சிஸ்டம் மாறி இருக்கு. டிவைசி சந்திரசூட் அவர்கள் இருந்த காலகட்டத்தில இருந்து ஜெனரலா அதற்கான ஒரு காலம் கொடுப்பாங்க. அது டிஜிட்டலா ஒரு டைம் வரும். அந்த டைத்துக்குள்ள நீங்க ஃபைல் பண்ணிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா போஸ்ட் ஆகும். இல்லாட்டி என்ன ரெஜிஸ்ட்ரார் முன்னாடி போகும். ரெஜிஸ்ட்ரார் அதற்கு அப்புறம் இவங்களுக்கு 8 வார கால அவகாசம் கொடுக்கப்பட்டிருக்கிறதா செய்தி பார்த்தேன். இப்ப தமிழ்நாடு அரசாங்கத்துக்கு அவங்க வந்து ரிப்ளை ஃபைல் பண்றதுக்கு. ஆமா, எலக்ட்ரானிக்கா இப்போ ஸ்டேட்டஸ்ல பார்த்தாலே அந்த 8 வாரம் தாண்டி ஆல்மோஸ்ட் ஒரு 8.5 வீக்ஸ்ல ஒரு டேட் அவைலபிளா இருக்கு எலக்ட்ரானிக்கா. ஓகே. சோ அந்த நேரத்துல இந்த மாற்றங்கள் வரலாம். ஒருவேளை வந்து இப்போ இந்த சஸ்பென்ஷன் ரிவோக் பண்ணலாம் அல்லது விசாரணை தொடரலாம், என்ன வேணா இருக்கலாம். ஆமா, அதுக்கு அப்புறமா தாமதமும் ஆகலாம். ஏன்னா கவுண்டர் அதுக்குள்ள போடல, இல்ல கவுண்டர் போட்டதுக்கு அப்புறம் வேற ஒரு டேட் இந்த பெஞ்சுக்கான அவைலபிலிட்டி அப்படின்னு இல்ல அரசு இது தேவை. ஏன்னா எல்லாருக்குமே வாய்ப்பும் கொடுத்திருக்காங்க. இதுல சம்பந்தப்பட்டவர்கள் எல்லாருமே. சிபிஐ விசாரணை ஒரு பக்கம் நடக்குது நம்ம தெரியும். உச்சநீதிமன்ற கமிட்டியினுடைய மேற்பார்வையில சிபிஐ விசாரணை, அது என்ன வேறுபாடு? அது ஆக்சுவலா 3 லேயரிங் இதுல வந்துருது. ஒன்னு சிபிஐ என்கொயரி ஏஜென்சி. சிபிஐ வந்து மாதம் ரிப்போர்ட் பண்ணணும். அது மட்டும் இல்லாம எஸ்ஐடி எப்பெல்லாம் கேள்வி கேட்கறாங்களோ ரிப்போர்ட் பண்ணணும். எஸ்ஐடியில் 3 நபர்கள் இருக்காங்க. ஓய்வு பெற்ற உச்சநீதிமன்ற நீதிபதி அஜய் ரஸ்தோகி அவர்கள், அப்புறம் 2 ஐபிஎஸ் ஆபீசர் இன்னும் நியமனமாகல, அவர்கள் 3 இருப்பாங்க. அவங்களுக்கு ரிப்போர்ட் இல்லாம இருப்பாங்க. அப்படியா? இல்ல இங்க இருப்பாங்க. தமிழ்நாடு காடரா இருக்கலாம். அவர்கள் நேட்டிவ் ஆஃப் தமிழ்நாடுவா தான் இருக்க முடியாது. அது மட்டும் தான் ஆர்டரை பொறுத்த வரைக்கும். அதற்கு அப்புறம் 3வது லேயராக உச்சநீதிமன்றம் வந்து அந்த தொடரலாம். ஏன்னா அவர் நேட்டிவ் ஆஃப் தமிழ்நாடு கிடையாது. அதை எஸ்ஐடி முடிவு பண்ணும். அதை வந்து எஸ்ஐடி முடிவு பண்ணும். அதான். எஸ், சரி. ரெஃபரன்ஸ் வந்து எத்தனை பேரை வேணா கொடுக்கலாம். அதுல வந்து சேர்மனா இருக்கவர் யாருன்றத நிர்ணயம் அவர் செய்யலாம். ஓகே, ரைட். இல்ல அப்ப அந்த என்ன டிஃபரன்ஸ்? அப்ப சிபிஐ விசாரணை இருக்கு. ஏன்னா இப்ப நம்ம இண்டிபெண்டன்ட் விசாரணைக்கு தான் சிபிஐன்னு கேட்கறாங்க இந்த மனுதாரர்கள். இப்ப சிபிஐக்கு மேல இந்த 3 பேர் வரும்போது
சிபிஐக்கே இண்டிபெண்டன்ஸ் இருக்கான்னு ஒரு கேள்வி வராதா? இல்ல சிபிஐ என்கொயரி ஏஜென்சியா இண்டிபெண்டன்ஸ் அப்படின்றது வேற, அவங்க சூப்பர்வைசரி அப்படின்றது வேற. இண்டிபெண்டன்ஸ் பல விஷயங்கள். இப்ப சிவகங்கையில ஒரு பிரச்சனை, நான் ஆனா கரூர்ல இருக்க போலீஸ் வந்து அங்க என்கொயரி பண்ணணும் அப்படின்னு ஒரு ஸ்பெஷல் இதுவா போடுறேன். அங்க லோக்கல்ல இருக்க இஷ்யூஸ் இருக்காது, ஏற்கனவே ஸ்டேஷன்ல நடந்த பிரச்சனைக்கெல்லாம் அவர்கள் காரணமா இருக்க மாட்டாங்க அப்படின்னு சொன்னா அதுவே ஒரு நியூட்ரலிட்டி தான். இல்ல ஆனா ஸ்டேட் சம்பந்தப்பட்ட விஷயம் நான் இங்க வந்து தமிழ்நாடு வேண்டாம், புதுச்சேரியில கேரளா கர்நாடகால இருந்து போடுறேன் அப்படின்னா கூட இல்ல, நான் என்கொயரி இன்வெஸ்டிகேஷன். இல்ல சார், எனக்கு என்ன அடிப்படையில் புரிஞ்சுக்க விரும்புறேன்னா, இப்ப தமிழ்நாடு போலீஸ் விசாரிக்கிறாங்க அப்படின்னா அது வந்து நியூட்ரல் ஏஜென்சியா இருக்காது அப்படின்னு இன்னொரு ஏஜென்சி கொடுக்குறோம் அப்படிங்கறத சிபிஐக்கு நீங்க சொல்றீங்க. இல்லங்க, இங்க வந்து நியூட்ரல் ஏஜென்சி இல்ல, பப்ளிக் கான்ஃபிடன்ஸ் அப்படின்றது மட்டும். சரி, அதான் இப்ப சிபிஐ விசாரணைங்கிறதுல சிபிஐ இப்ப சுதந்திரமா செயல்பட முடியுமா? ஏன்னா வழக்கமா சிபிஐ விசாரணை நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். இப்ப உச்சநீதிமன்ற தலைமை இங்க வந்து ஓய்வு பெற்ற நீதியரசர் அப்புறம் 2 பேர் கூட வராங்க, 3 குழு இருக்கு. அவங்க வெறும் ரிப்போர்ட்டிங் ஏஜென்சி தானே. இப்போவுமே நார்மலாவே காவல்துறையிலயோ இல்ல சிபிஐலயோ எல்லா ஒரு ஆர்கனைசேஷன்லயுமே ஒரு ரிப்போர்ட்டிங்னு இருக்காங்க, ஒரு ஹையரார்க்கின்னு இருக்குல்ல. அப்ப அந்த ஹையரார்க்கி இருக்கனால அவங்க இண்டிபெண்டன்ஸ் இழந்துட்டாங்க அப்படின்னு சொல்றதுல. இதுதான். அப்ப இத வந்து நம்ம வந்து சிபிஐ விசாரணைன்னு சொல்லணுமா அல்லது உச்சநீதிமன்ற கமிட்டி விசாரணைன்னு சொல்லணுமா? சுப்ரீம் கோர்ட் மானிட்டர்ட், எஸ்ஐடி சூப்பர்வைஸ்ட், சிபிஐ என்கொயரி. அதான் 3 லெவல் வந்துருதுல. சுப்ரீம் கோர்ட் மானிட்டர்ட், எஸ்ஐடி சூப்பர்வைஸ்ட். சோ இப்போ இந்த விசாரணையில இவங்க யாரை வேணா அழைத்து விசாரிப்பாங்களா? இது எப்படி பார்க்கலாம்? இப்போ காவல்துறைக்கு என்ன பவர்ஸ் இருக்கோ அதே பவர்ஸ் இவங்களுக்கும் இருக்கு. இவங்க ஒரு இன்வெஸ்டிகேட்டிவ் ஏஜென்சி, டெல்லி ஸ்பெஷல் போலீஸ் ஆக்ட் கீழ இருக்காங்க. அவங்களுக்கு அப்ப ஏற்கனவே எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணிருக்காங்க தமிழ்நாடு போலீஸ். அந்த எஃப்ஐஆர் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணனும். இதுவரைக்குமான விசாரணை முடிவுகளை கொடுத்துருங்கன்றாங்க. என்னெல்லாம் ஆவணங்கள் இருக்கோ எல்லாத்தையுமே அவங்க கொடுத்துறணும். ஓகே, இப்போ இதுல வந்து அடுத்த கட்டமாக திரு விஜய் அல்லது அவருடைய கட்சியில் கூடிய மூத்த நிர்வாகிகள் யாரை வேணாலும் விசாரணைக்கு அழைக்க முடியுமா? அதுக்கான ஸ்கோப் அவர்கள் மட்டும் இல்ல, இந்த வழக்கை சார்ந்தவர்கள் யாருக்கெல்லாம் இதுல இன்ஃபர்மேஷன் இருக்கு? திரு விஜய் வழக்குல இல்ல இப்போது வரைக்கும். சிபிஐ வந்து இப்போ என்கொயரி போது பிரிலிமினரியா யார் மேலலாம் சந்தேகம் இருக்கு, யாரெல்லாம் எவிடன்ஸ் கொடுக்க முடியும் அப்படின்னு நினைக்கிறாங்களோ அவங்க எல்லாரையுமே அழைக்கலாம். அது விஜய் அவர்கள்னு இல்ல, அது நானா இருக்கலாம், நீங்களா இருக்கலாம். இன்ஃபர்மேஷன் யாருக்கிட்டலாம் இருக்குமோ, ஏன்னா விட்னஸாவும் கூப்பிடலாம், இன்ஃபர்மேஷன் கொடுக்கறவங்களாவும் கூப்பிடலாம், இல்ல அக்யூஸ்டாவும் கூப்பிடலாம். எல்லா வகையான வாய்ப்பும் இருக்கு, எல்லா ஸ்கோப்பும் இருக்கு உங்களுக்கு. இது இல்லாம இன்னொன்னு உச்சநீதிமன்றம் முன்னோன்னு என்ன சொல்லிருக்காங்க, நார்மலா கிரிமினல் மேட்டர்ஸ் எல்லாத்துலயுமே ஏதாவது ஒரு அஃபெக்ட் இருந்தா நம்ம ஃபர்ஸ்ட் லோயஸ்ட் கோர்ட்டுக்கு போவோம் ரிலீஃபா கேட்கறதுக்கு, அதுக்கப்புறம் செஷன்ஸ் கோர்ட்டுக்கு, அதுக்கப்புறம் ஹை கோர்ட்டுக்கு வருவோம், இல்ல டைரக்ஷன் மட்டும் ஹை கோர்ட்டுக்கு போவோம். இங்க என்ன சொல்லிருக்காங்கன்னா, இதுல வந்து என்கொயரி ஏஜென்சி சிபிஐக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்தால் ஸ்மூத் கோஆர்டினேஷன் இல்ல மற்றவங்க எல்லாருக்குமே நீங்க டைரக்டா உச்சநீதிமன்றத்தையும் அணுகலாம் அப்படின்றதையும் சொல்லிருக்காங்க. ஓகே, எப்படி பாக்குறீங்க இந்த வழக்கு பிளஸ் அடுத்ததா வரக்கூடிய அரசியல் நகர்வுகள் அப்படின்னு எப்படி பார்க்க வேண்டியிருக்கு? இது அரசியல் களத்தில் என்னவா இருக்குன்னு பார்க்குறீங்க? ஏன்னா இப்போ ஸ்கோப் வந்து பெருசாக இருக்குது, ஒய்டனாக இருக்குங்கிறாரு ராமசாமி. சிபிஐக்கு அல்லது இந்த கமிட்டிக்கு யாரை வேண்டுமானாலும் அழைக்கலாம், விசாரணைக்காகவோ சாட்சி சொல்கிறதுக்காகவோ அல்லது என்ன விதமாகவும் கூட அவங்க கூப்பிடலாம் அப்படிங்கிற இடத்துலேருந்து இதை எப்படி பார்க்கலாம்? இதுக்கு ஒரு ஹிஸ்ட்ரி இருக்குது. சிபிஐ ஒரு வழக்கை எடுத்து விட்டால் என்ன ஆகும் இருக்குது. 2014 ஒரு பெரிய ஒரு வரலாறே இருக்குது. அந்த எல்லா வரலாறும் இப்போ பேசுறதுக்கு வாய்ப்பு கிடையாது. அதனால ஒரு சிறிய ஒரு சாம்பிள் மட்டும் நான் கொடுக்குறேன். ஒரு 25 பேரோட கேஸ் எடுத்துட்டிங்கன்னா சிபிஐ, அதாவது நீங்கள் அந்த எஸ்ஐடி எல்லாம் விட்டுருங்க, சிபிஐ மட்டும் எடுத்தீங்கன்னா சிபிஐ வந்து ஒரு இடத்துல போய் நின்று விசாரணை ஆரம்பிச்சாங்கன்னா அப்படியே நேராக எல்லாரும் போய் உஜாலாவில் ஜாயின் பண்ணிடுவாங்க. ஆரம்பிக்கும் போது பிரஃபுல் பட்டேல்னு ஒருத்தர் இருந்தார், நேஷனலிஸ்ட், இது சரத்பவாரனுடைய கட்சியில் இருந்தாலும் 2023 வந்து அவர் மேலே வழக்கு பதிவாகிறது ஏர் இண்டியா கரப்ஷன். அதாவது 184 ஏர்கிராஃப்ட் வாங்கினாங்க, அதில் கரப்ஷன். நேராக போயிட்டு பாஜகவில் சேர்ந்துருச்சாரு. அதோட அந்த விசாரணை முடிந்து விட்டது. இதுவரை அது க்ளோஸ் இப்போ தான் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. போன வருஷம் தான் அக்டோபரில் தான் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. நம்ம அதை பற்றி கூட பேசினோம். ஆனால் ஒரு கேஸில் கூட இதுவரை வந்து தண்டனை வரவில்லை. ஹிமந்தா பிஸ்வா சர்மா இன்னைக்கும் வந்து அசாமினுடைய முதல்வராக இருக்கார். அவர் வந்து 2015 வந்து காங்கிரஸ்ல இருந்து இருந்தவர் வந்து பிஜேபி வந்து சேர்றாரு. ஏன்னா சாரதா ஃபண்ட் சிட் ஸ்கேம், இவர் வந்து அக்யூஸ் நம்பர் 1. ரந்தீர் சிங் காங்கிரஸ், அவர் வந்து பிஜேபியில் போய் சேர்றாரு 2021. இது எல்லாமே சிபிஐ இல்லைன்னா இடி விசாரிக்கிற கேசுகள். கே கீதா, YS நம்ம ஜெகனுடைய கட்சி, அவங்க 2018 சேர்றாங்க. அவங்க நாரதா ஸ்டிங்லயும் இருக்காங்க, சாரதா ஸ்கேம்லயும் இருக்காங்க. அப்புறம் வந்து நம்மளுடைய பெரியவர் வந்து அசோக் சவான், அவர் வந்து காங்கிரஸ்ல இருந்தாரு. 2024 போயிட்டு நேரா போய் சேர்ந்துடுறாரு கோல் பிளாக் ஸ்கேம் இதுல ஸ்கேம்னால. கீதா கோடா காங்கிரஸ், அவங்க 2024 டிஸ்ப்ரொபோர்ஷனேட் அசெட்ஸ் கோல் பிளாக்